பிஜேவை போன்ற ஆளுங்களுக்கெல்லாம் மார்க்கத்தை சொல்லி அதன் மூலம் பிழைப்பு நடத்தி தன்னுடைய வயிறை வளர்த்துக் கொண்டு தான் சுகபோகமாக வாழ்வதற்கு தானே ஒழிய அவர்கள் மார்க்கத்தை பின்பற்றுவதற்கு அல்ல. சகோதரர் பிஜே அவர்களே, சார்ந்த குழுவினரே, புதுரை பரப்பக்கூடியவர்களே, நீங்கள் எல்லாம் உன்னை நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டும். வசதி என்ன செய்யறாங்க? தனக்கு தேவையானதை எடுத்துக்கொண்டு அதை பொய்யை சேர்த்து உண்மையை மூடி மறைக்கிறாங்க. இவர் மக்களை எப்படி வழி நடத்திட்டு போவாரு, இவர் எப்படி ஒழுங்கா மார்க்கத்தை சொல்லுவாரு அப்படின்னு நம்ம சிந்திக்கிற அளவிற்கு இவர் மார்க்கத்தை சொல்வதற்கு தகுதியே இல்லவருக்கு அப்படி என்பதற்கு ஒரு ஆதாரமா பல்வேறு விஷயங்கள் நம்மளால சொல்ல முடியும். அப்ப இந்த மாதிரியான ஒரு பொய்ய திருச்சி மக்களுக்கு மத்தியில் உடனும் என்பதற்காக நான் ஒரு திருக்குறள் வசனம் சொல்லி காட்டினேன். குழப்பம் கொலையை விட பெரியதுன்னு சொல்லிட்டு அப்படிப்பட்ட ஒரு கொலையை விட பெரிய ஒரு குழப்பத்தையாவது ஏற்படுத்தி நமக்கு சாதகமான ஒரு கூட்டத்தை ஏற்படுத்திக் கொள்வது என்பதற்காக ஒரு மிகப்பெரிய பொய்யை சொன்னீங்களா இல்லையா? சகோதரர்களே, நல்லாள் தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. இந்த செய்தி புகாரில் இடம்பெறுது. எவன் ஒருவன் காதிலே கிடைக்கக்கூடிய செய்தியை நம்பி அப்படியே மக்களிடத்தில் கொண்டு போய் பரப்புகிறானோ இவன் மிகப்பெரிய பொய்யன் அப்படி சொன்னாங்களா இல்லையா ரசூலுல்லாஹ்? இப்ப மார்க்கத்தை சொல்லக்கூடிய ஒருத்தர் மிகப்பெரிய பகிரங்கமான ஒரு பொய்ய அவதூற கட்டவிழ்த்து விடுறாரு. வெக்கமா இருக்கு, அசிங்கமா இருக்கு. ஏன் இப்படி நடந்துக்கிறீங்க? மக்களை, நீங்க எல்லாம் ஒரு கதை கேள்விப்பட்டிருப்பீங்க. என்ன? அண்ட புழுகன் ஆகாச புழுகன் அப்படின்னு ஒரு கதை கேள்விப்பட்டிருப்பீங்க. புழுகன்னா என்ன தெரியுமா? அது நிறைய பேருக்கு பாஷையில விளங்காம போய் அதுக்காக சொல்ல வேண்டியிருக்கு. புழுகிறதுன்னா பொய் சொல்றது, அண்டத்துக்கு அண்டம் அடங்க அளவுக்கு பொய் சொல்றது, ஆகாசம் அளவுக்கு பொய் சொல்றது. பொய்க்கு ஒரு எல்லையே எல்லாம் பேசுறாங்க இல்ல, இதுக்குதான் அண்ட புழுகன் ஆகாச புழுகன் சொல்லுவாங்க. ஒரு ஊர்ல அண்ட புழுகன் ஆகாச புழுகன் சொல்லிட்டு ஒரு 2 பேர் இருந்திருக்காங்க. இப்ப 2 பேர் சந்திச்சுக்கிட்டதே கிடையாது. அப்ப அண்ட புழுகன் நினைச்சானா ஆகாச புழுகன் ஒருத்தனை சொல்றாங்க, நம்மளோட பெரிய ஆளு சொல்றாங்க, எப்படியாவது நம்ம அவனை சந்திக்கிறோமே அப்படின்னு நினைச்சானா. நினைச்சிட்டு ஒரு நாள் அவனுடைய வீட்டுக்கே தேடி போறான். யார் போறது? அண்ட புழுகன் ஆகாச புழுகனுடைய வீட்டை தேடி போறான். போய் கதவை தட்டுறான். கதவு திறக்கப்படுது. அங்க ஆகாச புழுகனுடைய மகன் வருகிறான். இப்ப இங்க அண்ட ஆகாச புழுகன் யாரோ இருக்கிறதா கேள்விப்பட்டமே, யாருன்னு எங்க அப்பா தாங்க அவரு அப்படின்னு சொல்றோம். அப்படியே நான் அவரை பார்க்க வந்திருக்கிறேன். அப்படிங்களா? இப்பதான் எங்க அப்பாவுக்கு வானம் 2 கிழிஞ்சிட்டதா ஒரு தகவல் வந்துச்சு. ஊசி எடுத்துட்டு தைக்க போயிருக்கிறாரு, இருங்க வெயிட் பண்ணுங்க வேணா பார்க்கலாம் சொன்னானா. அப்ப இப்ப நினைச்சானா அண்ட புழுங்க, மகனே இந்த அளவுக்கு போய் சொல்றான்னு சொன்னா அப்ப எந்த அளவுக்கு போய் சொல்லுவான் அப்படின்னு நினைச்சு எஸ்கேப் ஆகி ஓடியே போயிட்டான் ஆளு. அப்ப இதை விட மோசமா உங்களுக்கு வேற என்ன உதாரணம் சொல்ல முடியும்?